friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நார்மல் சென்டென்ஸ்க்குலாம் மீனிங்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் கார்ல வரான், இல்லைன்னா வரான் அல்லது வருகிறான். அவன் கார்ல வரான். நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல சொல்லும் போது அப்படியே ஃப்ளூவெண்டா தமிழ்ல பேசும்போது அவன் கார்ல வரான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு இங்கிலீஷ் மீனிங்ல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். அவன் கார்ல வரான் அப்படின்றதுக்கு he comes by car. He comes by car. ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்போம்ல. சோ அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னா why did you come here? Why did you come here? Or why you came here? Why did you come here னு கேட்கலாம். இல்லைன்னா why you came here அப்படின்னு கேட்கலாம். did நம்ம யூஸ் பண்ணோம்னா verb வந்து present tenseல இருக்கணும். அதாவது come நம்ம யூஸ் பண்ணணும். அதே did யூஸ் பண்ணலைன்னா நம்ம came past tenseல யூஸ் பண்ணணும். ஏன்னா இது இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். இறந்த காலம்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான், செயலை தான் நம்ம இறந்த காலத்துல நடந்த செயல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால நம்ம past tense came யூஸ் பண்ணோம். comeன்ற verb பதிலா cameன்னு யூஸ் பண்ணோம். எப்போ did வராத போது. did வந்துச்சுன்னா comeன்ற verb தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? நீங்க இப்ப என்ன பண்றீங்க, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, what do you do now? What do you do now? What do you do now? நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு what do you do now அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா what you do now. What you do now அப்படின்னும் கேட்கலாம். நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு what do you do now அப்படின்னும் கேட்கலாம். இல்லைன்னா what you do now அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க, நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. ஒரு குழந்தைங்களை பார்த்தாவோ இல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு லிமிட்டான பசங்களை பார்த்தாவோ எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, which இல்லைன்னா what class do you study? Do you study? அதாவது which class do you study னும் கேட்கலாம். இல்லைன்னா what class do you study னும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வேற விதமா எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, which இல்லைன்னா what யூஸ் பண்ணிட்டு class you study. Class you study. Which class you study இல்லைன்னா what class you study. So இது மாதிரி 4 டைப்ஸ்ல நீங்க கொஸ்டின் கேட்கலாம். First one, which class do you study ன்னு கேட்கலாம். இல்லைன்னா what class do you study ன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா which class you study ன்னு கேட்கலாம். இல்லைன்னா what class you study ன்னு கேட்கலாம். நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்கன்றதுக்கு 4 டைப்ஸ்ல நம்ம கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எந்த டைப் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 4மே கரெக்டான வேர்ட் சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க, நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்கன்னு கேட்டா எப்படி கேட்கலாம். நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஆன்சர் வந்து which இல்லைன்னா what class do you study ன்னு அர்த்தம். இல்லைன்னா which இல்லைன்னா what class you studyன்றத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்றது 4th கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் இங்க கொடுக்கறேன் பாருங்க. how many
class do you study? நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எத்தனை அப்படின்னா how many, ஓகேங்களா? அதை வந்து எத்தனாவது அப்படின்னு கேட்கறதுக்கு how many class do you study? How many class do you study அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா? how many class do you study? நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்றதுக்கு which இல்லைன்னா what class do you study இல்லைன்னா which இல்லைன்னா what class do you study அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், எந்த கடையில துணி எடுத்தீங்க, எந்த கடையில துணி எடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு which shop did you buy the cloth? Buy the cloth. Which shop did you buy the cloth? Which shop did you buy the cloth அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா which shop you bought the cloth அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா is your daughter married? Is your daughter married? Is your daughter married? மோஸ்ட்லி இது மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கணும், இங்கிலீஷ்ல கேட்கணும்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஸ் யுவர் டாட்டர் மேரிட்? அப்படி இல்லைன்னா டஸ் your daughter get married? Does your daughter get married அப்படின்னும் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இஸ் யுவர் டாட்டர் மேரிட் அப்படின்னும் கேட்கலாம், இல்லைன்னா டஸ் யுவர் டாட்டர் கெட் மேரிட் அப்படின்னும் கேட்கலாம், ஓகேங்களா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு, இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா how long has your daughter been married? How long has your daughter been married? How long has your daughter been married? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றதுக்கு how long has your daughter been married? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 8 சென்டென்ஸ்மே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்சி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், ஸ்பீச் போன்ற வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு கண்டிப்பா இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.